எப்படியோ கருங்கல் பாண்டிக்கிட்ட இருந்து நம்ம அழகர் பூங்கொடியை கடத்தி கொண்டு வந்து, அதாவது கடத்தினதுலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்து மண்டபத்துக்கு சேர்த்துடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணமும் நம்ம மாயாண்டி நினச்ச மாதிரியே படு விமர்சையாக நடக்குது. அங்கே நம்ம மஞ்சமழைக்கும் அவங்களோட தங்கச்சிக்கும் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. தனியாக பார்த்து தன்னோட மகள்கிட்ட கேட்குறாரு, என்ன என்னமோ பெரிய நியாயமெல்லாம் பேசினேன், என் கையை உடைச்சவனை, என் கையை வெட்டினவனை, ஜெயிலுக்கு அனுப்புனவனை கண்டிப்பாக நான் பழி வாங்குவேன், அது இதுன்னு பேசிட்டு அவன் வந்து அழைச்சானாமா, நீ அவங்க கூட வந்தியாமா, யாரை நம்ப சொல்கிற அப்படின்னு கண்டபடி பேசி விட்டுறாருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பூங்கொடி எல்லா நடந்த உண்மைகளையும் சொல்கிறாங்க. அப்போ மஞ்சமலை தன்னாலேயே ஃபீல் பண்ணுறாரு, இந்த கருங்கல் பாண்டியை நம்பதுக்கு நம்ம ஒரு கருங்கலை கூட நம்பியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட மகளை வந்து சரி இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, இனி அந்த குடும்பத்துக்குள்ளே போனாலும் நீ கண்டிப்பாக அவன் கூட ஒட்டி உறவாடுறது வச்சுக்காத, கண்டிப்பாக அந்த குடும்பத்தை பழி வாங்குறது மட்டும்தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இங்கே அழகர் வீட்டுக்கு வரும்போது அழகரோட அம்மா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதாவது என்ன ஒரு குடும்பமாக சேர்ந்து என் வீட்டுக்கார பழி வாங்கணும்னு நினச்சிருக்கிறீங்க, நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ, இனி வந்து நீ இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும், இப்போ வர்றேன் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு யாரை நம்ப வச்சிட்ருக்கிற, இது உன்னோட குடும்பம், அவன் உன்னோட புருஷன், நாங்கள் உங்களோட மாமனார் மாமியார், இதை முதல்ல மனசில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ சரியா. பழைய கதையெல்லாம் புரட்டி போட்டுட்டு அப்பனும் அவளும் பழி வாங்கணும்னு தெரிஞ்சுங்க, அவ்வளவுதான், இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமா, அப்புறம் இல்லைன்னா உங்கள் அப்பா வீட்டு பார்த்து நீ போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு பயங்கரமாக வார்ன் பண்ணி விட்டுறாங்க. நம்ம பூங்கொடியும் அமைதியாக இருந்துட்டு அப்படியே நம்ம மாயாண்டிக்கிட்ட கண்ணில் 2 சொட்டு ட்ராப்பை விட்டு நான் மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு வந்துடுறாங்க. நம்ம ரூம்குள்ளே வந்தோன்னே அதே மாதிரி எலியும் பூனையும் சண்டை தாங்க நடக்குது. அழகர் எப்பவும் போலயே டீஸ் பண்ணுறாரு, நான் மட்டும் உன்னை கூப்பிட்டு வரல, இப்போ அந்த கருங்கல் பாண்டி உன்னை ஒரு நாள் இனிமேலாவது எனக்கு கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்கு முன்னாடியே நம்ம பூங்கொடி சொல்லிடுறாங்க, சரி சரி ஓவராக ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணாத, என்ன அவனும் கடத்தினா நீயும் கடத்தின, அவன் என் கல்யாணத்துக்கு அப்புறமா கடத்தினா, நீ அவன் என்னை கட்டுறதுக்கு முன்னாடி கடத்தின, 2 பேருக்கும் ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னை பொறுத்தளவுக்கு 2 பேருமே கேவலமான ஜென்மங்கள் தான் சரியா, அதனால் ஹீரோ ஆகலான்லாம் நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே நோஸ் கட் கொடுத்துட்றாங்க. பயங்கரமாக கோவம் வருதுங்க, இவளெல்லாம் காப்பாற்றினதுக்கு அப்படியே விட்டுட்டு வந்திருக்கணும், என்னமோ பண்ணி தொலடின்னு சொல்லிட்டு, அப்போ தான் இவளுக்கு நம்மளோட அருமை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு படுவேகமாக வெளியில் வந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இது அத்தனையுமே கேட்டுட்டு இருந்த அவங்களுடைய அத்தை பூங்கொடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, பூங்கொடி என்னதான் இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட மனசு மாறிடாத, நீ மட்டும் மனசு கொஞ்சம் மாறினாலும் இந்த குடும்பத்தை நம்ம நினச்ச மாதிரி பழி வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தெளிவாக சொல்கிறாங்க, அத்தை நானாவது மனசு மாறதாவது என்னோட இது தொடரத்தான் போகுது, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கே தெரியும், நான் செய்ய போகிற வேலைகளில் இனிமேல் தான் நீங்கள் இந்த பூங்குடி யாருன்னு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி மனம் ஃபுல்லாக கனத்து போய் அழுதுகிட்டே இருக்காங்க. என்னடா இது முதல் கல்யாணம் தான் எப்படியோ நடந்துச்சு, இந்த கல்யாணமாவது நின்று போகுன்னு பார்த்தா இந்த கொடுமையை நம்ம கண்ணால் பார்க்க வேண்டியதாக போச்சேம்மா, நம்ம பேசாமல் இனிமேலும் இங்கே இருந்தால் மரியாதையாக இருக்காதுமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அப்போது ஆமாம்மா, நமக்கு என்னம்மா, எனக்கு கல்யாணம் ஆகி வேறு பொண்ணு வந்தாச்சு இந்த வீட்டுக்கு, ஸோ நமக்கு இங்கே வேலை கிடையாது, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஊர் பக்கம் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ போய் கேட்கும்போது மாயாண்டி சொல்கிறாரு, ஏன் இப்போ என்ன அவசரம், இப்போ எதுக்காக உடனே கிளம்பணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் தன்னால் சொல்கிறாங்க, அவங்க அண்ணன் பொண்ணு தானே, இல்லைங்க மதனையும் நம்ம நந்தினியும் ஊருக்கு போகிறது தான் நல்லது, இங்கே நடக்க போகிற பிரச்சனைகளில் அவங்களையும் சேர்ந்து வச்சு நம்ம கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாதுங்க, அவங்க போகட்டும், போயிட்டு நம்ம நந்தினிக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து நம்மளே பார்த்து ஏற்பாடு பண்ணி வைக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறியா, சரி பார்ப்போம், சரிங்க நல்லது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி தன்னோட வேலையை பார்க்கறக்கு போயிடுறாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சமலை பேச்சுக்கிட்ட சும்மா குதிக்கிறாரு. என்னடி என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, உங்கள் அண்ணன் எப்படியோ கல்யாணத்தை படுவிமர்சையாக நடத்திட்டான் போல், மானத்தை வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம், எப்படியோ தப்பிச்சிட்டீங்க, ஏண்டி நல்லா குடும்பண்டி உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாருங்க. இவங்க அமைதியாகவே போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க அண்ணனை பேசும்போது நம்ம பேச்சு சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் ரொம்ப நல்ல மனசு, அதனால் நீங்கள் நினச்சா என்ன, அந்த ஆண்டவனே நினச்சா கூட அது எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அதோட மனசு அப்படி,
உங்களை மாதிரி கிடையாது சரியா? இனிமேல் எங்கள் அண்ணனை பழி வாங்குறேன், ஆட்டுக்குட்டியை பழி வாங்குறேன்னு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு தெரியாமல் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஏய் என்னடி என்ன பேசுன அப்படின்ட்டு கத்துறாருங்க. கத்திக்கிட்டே கெடனி, உன்னை கட்டினதுக்கு நான் பேசாமல் சும்மாவே எங்கள் அண்ணன் வீட்டில் வாழா வெட்டியாக கூட இருந்திருக்கலாம். என்னடா பண்ணுறது, ஒரு பிள்ளைய பெற்றுட்டோமே அப்படிங்கிறதுக்காக உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வெளியில் சொல்லிங்க. வெளியில் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு வேலையை பார்க்குறாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.